வெட்டிங் ஷூட் போகலாமா? இன்றைக்கி ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாலமலையில் தான். கிளம்பியாச்சு 5:30க்கே அங்கே இருக்க சொன்னாங்க. மணி இப்போயே 5:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி அவசரமாக வேக்க விறுவிறுத்து வேகமாக வந்தால் மண்டபத்தில் யாருமே இல்லை. வந்தோடனே ஆனால் பொண்ணு ரெடி ஆகிடுச்சு சொன்னாங்க. பொண்ணு ஒரு 4-5 க்ளோஸ்அப் எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் இங்கே பாருங்கள் யாருமே இல்லை. மணி பார்த்தீங்கன்னா 8:52. இப்போ தான் மாப்பிள்ளையே வந்திருக்காரு. குரூப்லாம் முடிச்சுட்டு நைட் ஷூட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 10:05 ஆச்சு. 10:05 ஆச்சு. சீக்கிரம் ஒரு அரை மணி நேரத்தில் ஷூட்டை முடிச்சுட்டு காலைல நான் சொல்கிறேன். இப்போ முடிச்சுட்டு நான் மணி 5:10 ஆச்சு. 4 to 6 முகூர்த்தம்னாங்க. இன்னும் மண்டபத்துலேருந்தே கிளம்பல. யா மனசு வந்து கிளம்பிட்டாங்க. பின்னாடி வராங்க. ஃபைனலி கூட்டம் குறைஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். பட் என்ன ஏதுன்னு தெரியல. இப்போதைக்கு கூட்டம் குறைஞ்சிருச்சு. பொண்ணு மாப்பிளையும் இல்லை. ரெஸ்ட் எடுக்கிறேன். உள்ளே போயிட்டாங்க. நானும் அப்படியே ரெஸ்ட்டை போடலான்னு இங்கே உட்காந்துருக்கேன். ஒரு வழியாக ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஃபங்க்ஷன் என்னமோ 12:30 11:30 என்னமோ முடிஞ்சிச்சு. மினிஸ்டர் வராருன்னு சொல்லி டைம் ஓட்டிட்டாங்க. அது வேறு யாரும் நம்ம எம்ஆர்வி அண்ணன் தான் வந்திருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் முடிஞ்சு கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளியே வந்துட்டு விளாக முடிக்கிறேன். டாட்டா. மீண்டும் ஒரு நல்ல விளாகை சந்திப்போம்.